சூப்பர் டேஸ்டி ஸ்நாக்ஸ் நெய் மிளகு கொள்ளு நம்ம nativespecial.comல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நினைத்ததை பேசியே முடிச்சிட்டு இருக்காரு. அவர் 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 யார் அவர் அப்படிங்கிறத ஓகே ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருவாரூர் போயிருக்காரு. ஆமா, கமலாலயத்துக்கு கூட போயிருக்காரு. அதாவது கமலாலய குளம்னு அங்க ஒண்ணு இருக்கு, அதுல போய் உட்கார்ந்து அங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு மனுஷன். ஆமா, என் பழைய நினைவுகள்லாம் வருது, நான் சிறுவனா இருந்த போது இங்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. ஆமா, போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. நாங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல 85% நிறைவேற்றிட்டோம், இன்னும் 15% மட்டும்தான் நிறைவேற்றல. அதுக்கான அந்த பட்ஜெட்டுங்கிறது நம்ம கையில இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கஜனாவை காலி பண்ணிட்டு போனதுனால சில காலதாமதம் ஏற்படுது, நாங்க விரைவில் அந்த மீதி 15% நாங்க நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. 85%ங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு? ஆமா, நம்புற மாதிரி இல்லதான். நம்ம சோறு ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவரோட பிறந்த நாள் இருக்குல்ல, 70வது பிறந்த நாள், அதை ஒரு விழா பொதுக்கூட்டமா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பிரம்மாண்டமா நடக்க போகுது நந்தனம் YMCA அந்த மைதானத்துல. இங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, மேல இருந்து கீழே வரைக்கும், பொதுச் செயலாளர் ஆரம்பிச்சு அந்த கடைக்குடி நிர்வாகி இருப்பாங்க, நிர்வாகிகள் தொண்டர் வரைக்கும் அழைப்படுத்திருக்காங்க. சென்னைக்கு கனஜோரா இருக்க போகுது மார்ச் 1ஆம் தேதி. இதெல்லாம் தாண்டி மார்ச் 1 காங்கிரஸ் உடைய தலைவர், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வராரு, அதுக்கப்புறம் ஃபருக் அப்துல்லா வராங்க, தேஜஸ்வி வராங்க, போன்ற பலருமே கலந்துக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஸ்டாலினோட புத்தக வெளியீட்டு விழா கூட ஃபருக் அப்துல்லா, இவங்க தேஜஸ்வி யாதவ்லாம் வந்திருந்தாங்க. இப்ப திரும்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த 2024க்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம்னு ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்காக இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆமா, 70வது பிறந்தநாள் வர்றதுனால ஏதாவது அறிவிப்புகள் இருக்கலாம்லாம் சொல்றாங்க. கொடுத்த வாக்குறுதியில ஏதாவது அறிவிப்புகள் இருக்கலாம்னு பேசப்படுது. அதுக்கான ஆலோசனை தலைமைச் செயலகத்துல போய்கிட்டு இருக்கான். ஓஹோ, பாப்போம். திராவிட நாயகனா அவருக்கு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. ஓ, திராவிட நாயகன் அவர் ஒரு பட்டம் கொடுத்திருக்காரா? அதேதான், நேத்து இன்னொருத்தருக்கு பட்டம் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? இன்னொருத்தருக்கு ஒரு பயங்கரமான பட்டம் கொடுத்திருக்காங்க. சமூக நீதி சமரன் அப்படின்னு அந்த பாஜக உண்ணாவிரத போராட்டத்துல கொடுத்திருக்காங்க. யாருன்னா பாஜகவை சேர்ந்தவங்களே கொடுத்திருக்காங்க அந்த பட்டத்தை. யாரு? அண்ணாமலை கொடுத்திருக்காங்க. அண்ணாமலை கொடுத்திருக்காங்க. அதையே நம்ம சொல்லல பாருங்க, அண்ணாமலைக்கு சமூக நீதி சமரன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த புலிகேசி படத்துல 2 பேர் அங்கங்க நின்று சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, பட்டம் மன்னா இன்று முதல் நீ மாமா மன்னா காமெடியா இருக்கும். பட் இங்க திமுக இந்த சைடு திராவிட நாயகன், அங்க சமூக நீதி சமரன். பயங்கரமா அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து அதே மாதிரிதான் பேரணி எல்லாம் போனாங்கல்ல, 3000 பேர் பேரணி போனாங்க, அனுமதி வாங்கவே இல்லையா. அதனால 3000 பேர் மீது 3 வழக்குகள்ல காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாண்டியன் அப்படிங்கிற முன்னாள் ராணுவ வீரர் எங்களுக்கு எல்லாம் குண்டு எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும், துப்பாக்கி எல்லாம் சுட தெரியும், எங்களை பயன்படுத்த வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்க சீரெடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அவரு மேலேயும் காவல்துறை அதிகாரிகள் 2 வழக்கில் போட்டிருக்காங்க. அவர் பேசுனது மட்டும் இல்லாம அப்படியே பிஜேபி காரங்க கவர்னர் மாளிகைக்கு போனாங்க. அந்த பிரபு அப்படிங்கிற அந்த ராணுவ வீரர் இறந்தார்ல, அவரை பத்தி சட்ட ஒழுங்குல எவ்வளவு சீர்கெட்டு இருக்கு பாருங்க, ராணுவ வீரருக்கு தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட கொடுக்க, கவர்னர் அதை வாங்கி வைக்க அப்படின்னு இருந்திருக்கு. அதே மாதிரி பிரபு குடும்பத்தினருக்கு பிஜேபி 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து உதவி இருக்காங்க. அதே மாதிரி அந்த பிரபுவுடைய பிள்ளைகள் படிப்பு செலவு எல்லாத்தையுமே தமிழ்நாடு பாஜக ஏற்குங்கிறதே சொல்லியிருக்காங்க. அந்த ராணுவ வீரர், முன்னாள் ராணுவ வீரர் இருக்கார்ல, அவர் அதுக்கப்புறம் பிரஸ் மீட்லயும் என்ன சார் மிரட்டுறீங்களா, பாம்பு வைப்பேன் மிரட்டுறீங்களான்னா, ஆமா மிரட்டுறேன், அப்படிதான் பண்றேன்னு அப்படி ரொம்ப கொதிச்சு பேசியிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, அரியலூரை சேர்ந்த இன்னொரு முன்னாள் ராணுவ வீரர் கூட இதெல்லாம் சிவாஜி டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. மீசை துடிக்கிறது, அடக்கு அடக்கு அப்படின்ட்டு இருக்காரு. நாங்க அண்ணாமலை அண்ணனோட முகத்துக்காக தான் பாக்குறோம், இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ராணுவ வீரர் அண்ணாமலை அண்ணன்கிறாரா? அவர் அண்ணன்றாரு, அவர் முகத்துக்காக தான் பாக்குறாராம், இல்லைன்னா அவங்க நாங்க இறங்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு. ஆமா, இது யாருமே ரசிக்கவே இல்லை இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாமே. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அண்ணாமலைக்கு ஒரு இது இருக்கு, பிரஸ்ஸை பார்த்தா எந்த பத்திரிகை, இப்ப பேர் என்ன, ஐடி கார்டு இருக்கா எல்லாம் கேட்பார்ல. அதே மாதிரி இந்த தொற்று இப்ப தமிழ்நாட்டுடைய
அமைச்சர் ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஆமா, சேகர் பாபு வந்து நாகர்கோயிலுக்கு போயிருந்தாரு. அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழாவை பத்தி கேட்கும்போது, நீ எந்த பத்திரிக்கை, நீங்க என்ன பத்திரிக்கை அப்படிங்க வந்து எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தாரு. உரிமையில. ஆமா, பத்திரிகையாளர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க, காலையில இருந்து இதுதான் கேக்குறீங்க, அண்ணாமலை தான் அப்படி கேட்டுட்டு இருந்தாரு, இப்ப நீங்களும் கேக்குறீங்களா அப்படின்னு வந்து அது ஒரு வாக்குவாதமா மாறிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அப்படிலாம் இல்ல, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமரசமா பேசி எல்லாருக்கும் கை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆமா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு போய்கிட்டே இருக்கு முதல்வர்கிட்ட. இது வேற 100 பஞ்சாயத்து ஆயிரம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாரு போல. அங்கேயே சேகர் சாஃப்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இதாயிட்டாரு. ஆமா, இந்த ஈரோடு கிழக்குக்கு வருவோம். ஈரோடு கிழக்குல இந்த குக்கர் கொடுத்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சுல, அதனால தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு. 2 வழக்குகள் போட்டிருக்காங்கப்பா. 2 வழக்குகளா? 2 குக்கருக்கு 2 வழக்கா? மீதி குக்கருக்குலாம்? ஆமா, மொத்தம் வந்து இது வரைக்கும் ஒரு 500 புகாருக்கு மேல வந்திருக்கான். அதெல்லாம் விசாரிச்சுட்டு 50 புகாருக்கு மட்டும் வழக்குகள் வந்து போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு உள்ள வெளியூர் போறவங்க எல்லாம் கிளம்பி போயிடணுமா. அதுக்கப்புறம் யாரும் இருக்க கூடாதான். விடுதிகள் எல்லாம் வந்து சோதனை நடத்தும் அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் 25 மாலைக்கு பிறகு, 25 5 மணி மாலைக்கு பிறகு 27ஆம் தேதி வரைக்கும் உள்ளூர்காரங்க மட்டும் தான் இருக்கணும், வாக்களிக்கிறவங்க மட்டும் தான் ஈரோடு கிழக்குல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன வித்தியாசமா இருக்கு? வேற ஏதாவது வேலை, ஏதோ கல்யாணம், காது குத்துன்னு வந்திருந்தா ஏதாவது எவிடன்ஸ் காட்ட வேண்டியதான். இல்லாட்டி தேவையில்லாம ரவுடிகள் குண்டர்கள்லாம் வந்துடக்கூடாது இல்லை ஈரோடு கிழக்குள்ளார. அதனால ஒரு முன்னேற்பாடு. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஈரோடு தேர்தல் அலுவலர் இருக்காருல்ல, அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா நவநீதனுக்கு. என்னன்னா, சீமான் வந்து கடந்த 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி அங்க வாக்கு சேகரிக்கும் போது அருந்ததிய சமூக மக்களை வந்து தவறா பேசிட்டாரு அப்படின்னு பல்வேறு புகார்கள் வந்துருந்துச்சு. அந்த புகார்ல வந்து விளக்கம் கேட்டு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து விளக்கம் தரும் பட்சத்துல அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துல ஆளுடம் சொல்லியிருக்காரு, வருங்காலங்கள்ல ஓபிஎஸ் வந்து ஆளுநரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவராயிருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆருடம்லாம் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் பத்தி பேசும்போது, ஓபிஎஸ் அணியில இருந்தாங்கல்ல, ஈரோடு மாவட்ட செயலாளரா முருகானந்தம் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவர் உட்பட பல நிர்வாகிகள், ஓபிஎஸ் அணியில இருந்த பல நிர்வாகிகளும் சேலத்துல போய் எடப்பாடியை சந்திச்சு அவர் அணியில வந்து சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு விக்கெட்டா போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கு. ஆமா, அதான் ஓபிஎஸ் ஆட்கள் யாரும் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. இது தேனியில ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட ஓபி ரவீந்திரநாத், ஒரே ஒரு குருக்கள் மாதிரி ஒரே ஒரு எம்பி, ஏடிஎம்கே எம்பி அவரு தான். அவர்கிட்ட கேட்டுருக்காங்க, ஏன் நீங்க பிரச்சாரத்துக்குலாம் போறது இல்லையா? நான் போகல அப்படின்னு சொன்னாரு. சரி, தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் ஓபிஎஸ் இருக்கான்னு கேட்டது அவருடைய மகன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, அவரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு போறாரு, தக்லீஃப் பண்றாராம். 2024 அவரு தக்லீஃப் பண்ண போறாங்க எடப்பாடி கோஷ்டி. ஆமா, அப்புறமேட்டு இருக்கு, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் வந்து ஆளுநர் ஆயிடுவாங்கன்னா பேசிக்கிறாங்கப்பா. அப்படியா? ஆளுநர் தான் மூவ் பண்றாராம். சரி, நமக்கு அஸ்தமனம் ஆயிருச்சு ஏடிஎம்கேல, வேற மாநிலத்துக்கு உட்காந்துருவோம் அப்படிங்கிற ஐஸ் வச்சா அதான் ஈஸியா கிடைக்கும்ல. அது கிடைக்குமா ஈஸியா? அதான் கிடைக்குது. தோக்கணுமே, தோத்துட்டாருல எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஜி கிட்ட. அதான் வந்து தமிழிசை சொல்லியிருந்தாங்கல்ல, தமிழக மக்கள் எங்களுடைய நிர்வாக திறமையை புரிஞ்சுக்கவே இல்லை, பட் மோடி புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் கவர்னர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு சு வெங்கடேசன் கொடுத்துருக்காரு பதில். என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாருங்க மக்கள் தூக்கடிச்சுட்டாங்க, ஆனா வந்து மோடி பாஸ் பண்ணி கவர்னரா போறாரு, அது டுட்டோரியல் காலேஜா அப்படின்னு சொன்ன உடனே, கவர்னர் ராஜ்பவன் டுட்டோரியல் காலேஜா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றாங்க, டுட்டோரியல் காலேஜ்னா ஒரு இலக்காலமா அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் தமிழிசை பதில் சொல்ல, டுட்டோரியல் காலேஜ் பத்தி தவறா நான் சொல்லல, பட் நீங்க ஃபெயிலு கரெக்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த விஜய் படத்துல மேக்ஸ்ல பெயிலா நீ அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாஸா பெயிலா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆளுநரை பத்தி பேசும்போது, இங்க ஆளுநர் இருக்காருல்ல RN ரவி, அவர் நேற்று திரும்பியும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம நாட்டுல வறுமை இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து நம்ம மேற்கத்திய மனநிலையில இருக்கோம். நேரு இல்ல, அதுதான் வித்தியாசமா இப்ப கார்ல் மார்க்ஸுக்கு வந்திருக்காரு. மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் நம்ம பின்பற்றுறோம். அதுவும் குறிப்பா கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்திய சமூக கோட்பாடுகள்லாம் வந்து உடைத்தறிகிற மாதிரி கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருக்காரு. அதனால அவரோட சிந்தனைகள் தான் வந்து நம்ம இந்தியாவை வந்து சிதைச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காரு. சிதைச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காரு. அதான் நேரு தான் இந்தியாவை சிதைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கார்ல் மார்க்ஸுக்கு வந்திருக்காங்க.
அடுத்தடுத்து சர்ச்சையா பேசிட்டு இருந்தாரு ஆளுநர். கொஞ்ச நாள் வந்து அந்த தமிழகம் தமிழ்நாடு அதுல வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. இப்ப திரும்ப கார்ல் மார்க்ஸை வந்து கையில எடுத்திருக்காரு. கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து பொங்கி எழுந்திருக்காங்க, எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு எதிராக திரும்ப வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து இது பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இதா பார்த்து இல்லைங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரே சிங்க கள இறங்கிருச்சு அப்படின்றாங்களா? ஆமா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேத்து தொழில் திருமாவளவனை வந்து காயத்ரி போய் சந்திச்சது பரபரப்பா பேசப்பட்டது சோசியல் மீடியால. ஆமா ஆமா, போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா? இல்ல கட்சியில ஜாயின் பண்ணல. அவங்க வந்து 3 மாசமாவே டைம் கேட்டுட்டு இருந்தாங்களாம் காயத்ரி ரகுராம் அவரை பார்க்கணும், திருமாவளவனை பார்க்கணும்ட்டு. அவர் வந்து வேலைகள்ல பிஸியா இருந்ததுனால நேத்து வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்க்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலைக்கு போட்டியா அவங்க அந்த பாத யாத்திரை நடத்துறாங்கல்ல, அந்த பாத யாத்திரையில வந்து நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கரோட பிறந்த நாள்னால நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்னோட பாத யாத்திரை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் ஆதரவு கேட்டிருக்காங்களாம். ஆனா வந்து அவங்க தரப்புல இருந்து இன்னும் எந்த பதிலும் கொடுக்கப்படல. ஆனா சந்திப்பு மட்டும் நடந்திருக்கு. நேற்று விசிகா நபர்கள் முழுக்கவே சோசியல் மீடியால முதல்ல கற்களை வீசினாங்க, அப்புறம் பூக்களை வீசுவாங்க நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்ப பூக்கள் வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு எம்பிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. ஆமா, பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து கடந்த 13 ஆண்டுகளா வந்து நாடாளுமன்றத்துல யார் யார் சிறப்பா செயல்படுறாங்களோ அந்த எம்பிகளுக்கு வந்து விருது கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி TK ரங்கராஜன் அவர்களுக்கு வந்து அந்த விருது கிடைச்சிருக்கு. APJ அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது தான் அந்த விருது பேரு. ஓகே, TK ரங்கராஜன் அவர்களை தமிழ்நாட்டின பல எம்பிக்கள் வந்து முன்னுதாரணமாக கொண்டு வந்து செயல்படணும். அவருக்கு வந்து மிகப்பெரிய பாட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா வந்து அட்டண்டன்ஸ்லாம் லீவே போடல தலைவர். அந்த அளவுக்கு போய் மக்கள் பணி வந்து ஆற்றிருக்கிற நாடாளுமன்றத்துல பல பேர் இங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் TK ரங்கராஜன் அவர்களை முன்னுதாரணமா வந்து எடுத்துக்கணும் நிச்சயமா. சென்னையில நில அதிர்வு ஏற்பட்டதுன்னு நம்ம நேரில் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டாங்க. பட் நான் உணரல, நீ உணர்ந்தியா? இல்லையே, நம்ம அண்ணா சாலையில தான் நடந்திருக்கு. ஆனா நம்ம எதிர்பக்கம் இருக்கிற சில சாலைகள்ல சில கட்டடங்கள்ல மட்டும் அந்த அதிர்வு வந்து உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கட்டடத்துலலாம் எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி வந்து நேபாளம் அந்த உத்தரகாண்ட் அந்த எல்லையிலையும் வந்து 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆமா, டெல்லியிலயும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி துருக்கியில சிரியாவிலையும் ஏற்பட்டிருக்கு. ஆமா, துருக்கி சிரியாலையும் மீண்டும் வந்து 6.4 அளவுல வந்து நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால அங்க உள்ள மக்கள்லாம் வந்து அச்சத்துல இருக்காங்க. ஏற்கனவே 42,000க்கும் அதிகமானோர் வந்து அங்க உயிரிழந்துட்டாங்க. இப்போ மீட்பு பணிகளுக்கு இடையில அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி அடிக்கடி வருது அப்படிங்கிற அச்சம் வந்து அங்க மக்களை வந்து ரொம்ப அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. இயற்கை ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருந்தா கூட மனிதர்கள் வந்து தவறுல இருந்து பாடம் எடுத்துக்கணும்ல. தவறுல இருந்து பாடம் கத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து 1 வருடம் ஆச்சு, முடிய போது நம்ம நினைச்சோம். பட் வந்து புத்தின் வந்து விடுற மாதிரி இல்லை. அவரு ஜோ பைடன் வந்து உக்ரைனுக்கு போனதுனால புத்தின் வந்து திருப்பி வந்து கடும் கோபம் ஆயிட்டாரு தான் தெரியுது. இப்ப நேட்டோடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க அதிபர் வந்துட்டு போனார்ல, அதனால சைனா வந்து ரஷ்யாவுக்கு உச்சக்கட்ட ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு போராதான் மாற வாய்ப்பு இருக்கு. முடியறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னு தான் தெரியுது. ஆமா, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட அந்த ஃபாரின் அட்வைசர் இருக்காருல்ல, வேங் அப்படிங்கிறவர் வந்து அங்க போயிருக்காரு ரஷ்யாவுக்கு வேற. அதனால இந்த போர் வந்து இப்போதைக்கு நிறுத்த மாட்டாங்க போல. சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இவங்க 3 பேரும் வந்து இந்த போர் நிக்காம நடக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் ஃபுல்லா ஆதரவு அளிக்கணும்னு இருக்காங்க உக்ரைனுக்கு. அதே மாதிரி வந்து ரஷ்யாவும் சைனா கைக்கு வந்தாங்கன்னா முடிய போகுது, சீக்கிரம் முடிக்கணும். இந்த சைடு வந்து இயற்கை வேற சீறிக்கிட்டு இருக்கு, அப்பப்ப இவங்க வேற வந்து பாம்பு அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் நல்லது நடக்கணும், இதெல்லாம் முடியணும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நிர்மலா சீதாராமன். என்ன ஆயின்மெண்ட் போட போறீங்க மேடம் அப்படின்றாங்க. தமிழக மக்கள் எங்களின் திறமைகளை அங்கீகரிக்கவில்லை. எங்களின் திறமையை அறிந்த மத்திய அரசு அதனை வீணடிக்க வேண்டாம் என கருதி கவர்னர்களாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க. வேதனையை கிளப்பாம போங்க மேடம் அப்படிங்கிறாரு H ராஜா. ஆரம்பித்த துடிப்பு குறையாமல் 6ஆம் ஆண்டில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன். கோட்டைச்சாமி முடிச்சு எழுப்பி விடுறாங்க. எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் பாஜகவை நிச்சயமாக தோற்கடிக்க முடியும் ராகுல் காந்தி. உங்க கட்சி ஆட்களை ஒன்றிணைந்தாலே வெல்ல முடியும், முதல்ல அதை பண்ணுங்க தலை. ஆமா, அவர் சொல்லியிருக்காரு. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற கேள்வி தொடர்ந்து அவர் வந்து கேட்கப்படுது அவரை நோக்கி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைலாம் இருக்கு,
குழந்தை பெற்றணும் ஆசையில இருக்குங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ம். ஆனா மோடி பிஜேபி அரசாங்கம் தோக்கடிக்க முடியாதுலாம் கிடையாது, நிச்சயம் நாங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சா தோக்கடிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆளுநர் RN ரவிக்கு விருது கொடுக்கலாம். ம். கார்ல் மார்க்ஸ் தத்துவம் தான் இந்தியாவை சிதைச்சிருச்சு, அவருக்கு இந்தியாவுக்கு எதிராக கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு திரும்ப வந்திருக்காங்கல்ல. அப்படின்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அதனால வந்து ஐ எம் பேக் அப்படிதான் சர்ச்சையா பேசுவாரு. திரும்ப வந்துட்டேன் அப்படின்றாரா? ஐ எம் பேக் அப்படின்னு இருக்காரு தமிழக ஆளுநர் RN ரவி. ஓகே, அவருக்கு விருதை வந்து கொடுத்துக்கலாம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. nativespecial.com சூப்பர் டேஸ்டி ஸ்நாக்ஸ் நெய் மிளகு கொள்ளு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கங்க. nativespecial.com